அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தை மட்டுமே அதிகமாக சந்தித்து வரும் மகர ராசியினருக்கு 9/2/2025 முதல் 15/2/2025 வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது. நிச்சயம் இவை நடந்தே தீரும். அப்படி மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், அதே போல் கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், புதனும், மீனத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் அதிபதியான சுக்கிரன் 3வது வீட்டில் ராகுவோடு இணைந்திருக்கிறாருங்க. தொழில் ஸ்தான அதிபதி மற்றும் பஞ்சமாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதால் மிக அற்புதமான யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் இந்த வாரத்தில் வேலை திறன் சற்று அதிகரிக்குங்க. வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்து உங்களுடைய மகிழ்ச்சிக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் மற்றவர்களுடன் நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. மேல் படிப்பு, பிள்ளைகளுடைய நலம் முதலிய விஷயங்கள் இந்த வாரத்துல சிறப்பாக இருக்குங்க. பிறர் பாராட்டும் விதத்தில் காரியங்கள் ஆற்ற இருக்கீங்க. தொழில் வியாபாரம் நன்றாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. லாபமும் கிடைக்க இருக்குது. மேலதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது நல்லதுதான் என்றாலும் கூட அவர் வக்ரமாக இருப்பதால சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவசரப்பட்டு சில காரியங்களை செய்து அவஸ்தைப்பட நேரிடுங்க. அதனால் தாயினுடைய உடல் நலனத்திற்கு கவனமாக இருங்க. வெளிநாட்டு வேலை முயற்சிகள் சற்று தாமதமாக இருக்கலாங்க. கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் குரு, சுக்கிரன் மற்றும் ராகு ஆகிய மூவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. மேலும் ரிஷபத்தில் வக்ரகதியில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் உங்களுடைய ராசியை தனது சுப பார்வையால் பலப்படுத்துவது நல்ல யோக பலன்கள் கிடைக்க இருப்பதை எடுத்து காட்டுதுங்க. இவை தவிர ஏழரை சனியினுடைய கடைசி பகுதி பல நன்மைகளை உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் நிலவ இருக்குது. பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால திருமணமான பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கும் பாக்கியம் கிடைக்க இருக்குதுங்க. திருமண முயற்சிகள்ல மனிதருக்கு மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல வரன் அமையுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குது. வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால பண பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க. உங்களுடைய ராசிக்கு களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால மனைவிக்கு உஷ்ண சம்பந்தமான சர்ம உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. அடிக்கடி காரணமில்லாத சோர்வினாலும் வசதியினாலும் ஓய்வெடுக்க நேரிடுங்க. சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படுங்க. தனஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால வீண் செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு திருதிய ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதால முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை அமைவதால பணப்பற்றாக்குறை ஏற்படாதுங்க. இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத பண உதவியும் பணவரவும் இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பேரு கிடைக்க இருக்குதுங்க. ராசியில் அமர்ந்துள்ள சூரிய பகவானுக்கு குருவினுடைய பார்வை கிடைப்பதும்
எதிர்பாராத பல முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெள்ள தெளிவாக அறிவுறுத்தது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கிரன் சனி சேர்க்கை இதுவரை காரணமின்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊதிய உயர்வை இந்த வாரத்தில் பெறுவதற்கு வாய்ப்புள்ளதை தெரியப்படுத்துதுங்க. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. அதே போல் புதிய வேலைக்கு முயற்சி செய்து வருபவர்களுக்கு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கும் கிரக நிலைகள் அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க. விருப்பம் உள்ளவர்கள் இப்போது அதற்காக முயற்சிக்கலாங்க. சிலருக்கு பதவி உயர்வும் அதன் காரணமாக இடமாற்றமும் ஏற்படக்கூடுங்க. ஏற்கனவே வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மகர ராசி அன்பர்கள் அவர்களது ப்ராஜெக்ட்களை குறிப்பிட்ட காலகட்டத்தில் முடித்து சமர்ப்பிக்க கிரக நிலைகள் சுபபலம் பெற்று திகழக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சுக்கிரன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கை விசேஷ யோக பலன்களை குறிக்குதுங்க. உற்பத்தியை அதிகரிக்கலாங்க. அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை இருப்பதால் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவி தக்க தருணத்தில் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் சந்தை நிலவரம் திருப்தியாக இருக்குங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலர் தொழில் அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறு உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அதாவது காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. கட்சி தொண்டர்களிடையே ஆதரவு பெருக இருக்குது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்விக்கு சம்பந்தமான கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. பாடங்கள்ல மட்டுமின்றி விளையாட்டுகள், பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் முன்னணியில் நின்று பாராட்டுதல்களை பெறக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாய பணிகள்ல உழைப்பு கடினமாக இருப்பினும் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருப்பதால பணிகள்ல உற்சாகம் அதிகரிக்குங்க. அதனால் இக்காலகட்டம் முழுவதும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய இருவரும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் பெண்மணிகளுக்கு மன நிறைவையும் நிம்மதியையும் அளிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த காலகட்டங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் வருமானங்கள் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. மகர ராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை நவகிரக சன்னதிக்கு சென்று பிரதட்சணம் செய்து வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.